இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. மழை பொழிகிற போது நீங்கள் துவா செய்யுங்கள், அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ என்பது அந்த துவா. நான் துவாவை சின்ன துவா தான், மனப்பாடம் பண்ணி கேட்க வேண்டிய துவா, மழை பெய்கிற போது கேட்க வேண்டிய துவா. அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ என்பது அந்த துவா. துவாவுடைய பொருள் என்ன என்று சொன்னால், அல்லாஹும்ம அல்லாஹ்வே, ஸய்யிபன் நாஃபிஆ இந்த மழையை பயனுள்ள மழையாக எங்களுக்கு ஆக்கி அருள்வாயாக என்ற அற்புதமான துவா. என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே என்னென்ன துவாக்களை பதிவு செய்திருக்கிறானோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன துவாக்களை கேட்டாங்களோ, கேட்க சொன்னாங்களோ, அதை எப்படி ஒவ்வொரு துவாக்களையும் சஹாபாக்கள் மனப்பாடம் பண்ணாங்கல்ல, ஒவ்வொரு துவாக்களையும் சஹாபாக்கள் மனப்பாடம் பண்ணியது போன்று, சஹாபாக்கள் ஓதியது போன்று, சஹாபாக்கள் அமல் செய்தது போன்று, சஹாபாக்கள் பிற மக்களுக்கு எடுத்து சொன்னது போன்று ஒவ்வொரு துவாக்களை மனப்பாடம் பண்ணக்கூடிய, அமல் செய்யக்கூடிய, பிரச்சாரம் பண்ணக்கூடிய நல்லவர்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய இபாதத்துகளை எல்லாம் அல்லாஹ் அங்கீகரித்து இந்த உலகத்திலே ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்தை அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்ட சமுதாயமாக, அல்லாஹ்வுடைய இஸ்ஸத்தை பெற்ற சமுதாயமாக அல்லாஹ் ஆக்கி நாளை மறுமையில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களோடு நாம் எல்லோரையும் குடும்பம் குடும்பமாக அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம வல் முஸ்லிமீன் وأذل الشرك والمشركين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.